இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படி பொழப்பு நடத்துறதுன்னு தெரியல. ஒன்றும் புரியல. என்ன பண்ணாலும் ஒன்றும் செய்ய முடியல. அம்மா, காலையில் என்னம்மா ஏஞ்சதுலேருந்து இப்படி ஏதோ பேசிக்கிட்டே இருக்கீங்க? காஃபி கொடுங்கம்மா ப்ளீஸ். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, போ. என்னம்மா இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் தானே காலையில் எழுந்திரிச்சோடனே காஃபியோ டீயோ குடிச்சிட்டு வேலையை பார்க்கணும் சுறுசுறுப்பான்னு சொல்லுவீங்க. அது வேலை பார்க்குறவங்களுக்கு, உனக்கு இல்லை. அம்மா ப்ளீஸ்மா, காஃபி ஒன்று கொடும்மா. அதுக்கேம்மா இவ்வளோ பேசுகிறீங்க? இங்கே பாருடி, நேற்று வீட்டு ஓனர் வந்து வாடகை கேட்டு வாய்க்கிழியே கத்திட்டு போனார். யார் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறது? மாதமும் இப்படி தான் மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது, பார்த்து நடந்துக்கோ. அம்மா, இந்த வருஷம் நான் லோனை போடுறேன், வீடு கட்டுறோம், நாம் சூப்பராக அந்த வீட்டில் இருக்கிறோம். ஆமாம், இருப்பேன், நல்லா இருப்பேன். இருக்கிற கடனையும் இன்னும் கொடுக்க முடியல. விலைவாசி தலைக்கு மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. அதுக்கும் வழி இல்லை. அத்தை குறைக்கவே முடியல, இத்தை குறைச்சிட போகிறையாக்கும். ஏறுற விலைவாசியை எப்படி நம்மளால் குறைக்க முடியும்? வீட்டு செலவுகளையும் குறைக்க முடியாது, விலைவாசியும் நம்மளால் தடுத்து நிறுத்த முடியாது. தடுமாறிட்டு இருக்கோம். இதில் நீ வீட்டுக்கு லோனு வாங்க போறியா? லோனு அது 1 மடங்கு வாங்கினா 3 மடங்கு மூச்சு திணற அளவுக்கு கட்டி முடிக்கணும். யாரால் முடியும்? வட்டி கட்டியே வாழ்ந்துட்டுருக்க முடியாது. அதுக்கு வாடகையே கொடுத்துட்டு போகலாம். என்னம்மா சொல்கிறீங்க? உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? ஒன்றும் தெரியாது, உலகமே தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? உனக்கே இவ்வளோ தெரியும் போது உன்னை பெற்றபடினா எனக்கு தெரியாதா? சரிம்மா ப்ளீஸ், முதல்ல காஃபியை குடிக்கலாம்மா, அப்புறம் நிதானம் பேசுவோம்மா. போம்மா ப்ளீஸ்மா, ப்ளீஸ் தரேன். போய் வேலையை பார்.